அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணம் நல்ல மனிதனுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்குது, கெட்ட மனிதனுக்கு வெறுப்பை தரக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்குமே மரணம் தொடும் தூரத்தில் தான் இருக்குது. ஒரு நாளோட பகலை கடக்கிற நம்ம அன்றைய தினத்தோட இரவை கடப்போமா அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான், வஜாஅத்து ஷக்குரத்துல் மௌத்தி பில் ஹக்கி தாலிக்க மா குந்த மின்ஹு தஹீத். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, மரண வேதனை அதாவது சக்கராத்து சத்தியத்தை கொண்டு வருகிறது. அப்போது அவங்கிட்ட சொல்லுது, நீ எதை விட்டு விரண்டோடி கொண்டிருந்தாயோ அதுதான் இது அப்படின்னு சொல்லுது. ரசூல்லா இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மரணமும் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மனிதனோ உலக பேராசையிலும் அல்லாஹ் தாலாவை விட்டு தூரமாவதிலும் தான் முன்னேறி கொண்டே இருக்கிறான் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. மேலும் ரசூல்லா சொல்கிறாங்க, ஒருத்தன் நல்லவனாக வாழ்ந்து மௌத்தாயிட்டான் அப்படின்னா இன்னும் அதிகமான நன்மைகள் நம்ம செய்யலையே அப்படின்னு ஏங்குவான். அதே போல் ஒருத்தன் பாவியாக வாழ்ந்து மௌத்தாயிட்டான் அப்படின்னா இத்தகைய தீமைகளை நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. மேலும் ரசூல்லா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மண்ணுக்குள் அடங்கும் மனிதனுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் தாலாவுடைய அருள் எனும் பூமாரி பொழியவும் செய்யலாம், அல்லது அல்லாஹ் தாலாவினுடைய அதாபு வானத்திலிருந்து வேதனையை இறக்கவும் செய்யலாம். அது அவங்கவுங்க செஞ்சதை பொறுத்து இருக்குது அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அதனால் நம்ம மவுத்திற்காகவும் மவுத்துக்கு பிறகும் அல்லாஹ் தாலாவுடைய பரக்கத்து நமக்கு கிடைக்கிறதுக்காக இந்த துவாவை அதிகமாக ஓதணும். அல்லாஹும்ம பாரிக்லி ஃபில் மௌத்தி வஃபிமா பஅதல் மௌத்தி அப்படிங்கிற துவாவை அதிகமாக ஓதணும். அல்லாஹ் தாலா இந்த துவாவினுடைய பரக்கத்தை நமக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் கொடுக்கணும். ஆமீன். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் மரண சமயத்திலும் மவுத்திற்கு பிறகும் பரக்கத் செய்வாயாக அப்படின்னு பொருள். அல்லாஹ் தாலாவினுடைய கிருபையினால் ஜுமா நாளை அடைஞ்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாளினுடைய எல்லா சிறப்புகளையுமே அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்குமே கொடுப்பானாக. ஆமீன். இந்த நாளில் உங்களிடம் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த வயசில் நபித்துவம் கிடைச்சது? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.